நாம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும்போது ஃபுல் மோட்டிவேஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். போக, 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 போக வந்து நம்ம டிமோட்டிவேட் ஆகி அந்த வொர்க்க வந்து ஆ பண்ண மாட்டோம். இல்லைன்னா அரைகுறையா பண்ணுவோம். அந்த மாரி இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகி இருக்கிற பெர்சன்க்கு எப்படி மோட்டிவேஷன மறுபடியும் கொண்டு வரது? எப்படி ரீஸ்டோர் பண்றது? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நம்ம டிமோட்டிவேட் ஆகுறதுக்கு வந்து நெறைய ரீசன்ஸ் இருக்கும். நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. இல்லைன்னா வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்க மாட்டோம். இல்லைன்னா வந்து ஓவர் டம்ப் பண்ண மாரி இருக்கும். ஒரே நாள்லயே நெறைய ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதால டிமோட்டிவேட் போகும். இல்லைன்னா வந்து பிரேக்கே இல்லாம அந்த மாரி இருக்கும். அந்த மாரி டிமோட்டிவேட் ஆகுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லப்போறேன். நான் இப்ப வந்து 5 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லப்போறேன். 5ன்னு சொல்லிட்டு 10 காட்டுறேன். நான் இப்ப வந்து 25 ஸ்ட்ராட்டஜிஸ் டூ கெட் பேக் யுவர் மோட்டிவேஷன் சொல்லப்போறேன். அதுல வந்து இந்த 25 வந்து நான் 5 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். விஷயம் எடுத்தா அத முடிக்காம பாதியிலேயே நிறுத்துற மாதிரியான ஒரு டிமோட்டிவேஷன் இருக்கும்ல. அந்த மாதிரி டிமோட்டிவேஷன மறுபடியும் மோட்டிவேஷனா மாத்துறதுக்கு நீங்க வந்து ரொம்ப நாளா நான் வந்து பண்ணாம இருக்க ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்கும் இல்லையா? அ அந்த டாஸ்க்க வந்து செலக்ட் பண்ணி, அத வந்து அப்பயே முடிங்க. அப்பயே முடிச்சோம்னா நமக்கு வந்து இவ்ளோ நாளா பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்த விஷயத்த இப்ப பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு நெறைய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாம இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் எல்லா டாஸ்க்கையும் ஒரே ஷீட்ல எழுதுங்க. அந்த ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஒவ்வொன்னா முடிச்சு, அத கிராஸ் அவுட் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது உங்களோட மோட்டிவேஷன பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். 3வது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, சின்ன சின்ன டாஸ்க்லாம் இருக்கும் இல்லையா? அது வந்து நாம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருப்போம். அந்த சின்ன சின்ன டாஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத வந்து சீக்கிரமா பண்ணி முடிச்சீங்கன்னா, அதுவும் வந்து உங்களோட மோட்டிவேஷன திரும்பி கொண்டு வரும். அந்த சின்ன சின்ன டாஸ்க்கும் வந்து எப்படி இருக்கணும்னா, உங்க கோல நோக்கி கொண்டு போற விஷயமா இருக்கணும். உங்க கோல நோக்கி கொண்டு போற விஷயத்துல ஆ சம் ஸ்மால் ஸ்மால் ஆ ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா? அத வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்கன்னா, உங்களோட மோட்டிவேஷன் நீங்க வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கோ, இல்ல ப்ராஜெக்ட்டோ வந்து ஆ ரொம்ப நாளா முடிக்காம இருக்கிறதோ, இல்ல வந்து முடிக்கணும்னு நெனைக்கிறதோ, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அந்த வொர்க்குக்காக எஃபோர்ட் போடுங்க. அந்த வொர்க்க பண்ணி முடிங்க. அந்த வொர்க்க வந்து 100% பண்ணி முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களோட மோட்டிவேஷன் வரும். 5த் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இன்னைக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க வந்து டூ டூ லிஸ்ட்ல எழுதிறணும். அந்த 1 டே ஃபுல்லா நீங்க டாஸ்க்க முடிக்க முடிக்க கிராஸ் அவுட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. டூ டூ லிஸ்ட் எடுத்து எனக்கு வந்து ஏதோ ஒரு திங்க கிராஸ் அவுட் பண்ணா எனக்கு வந்து செம ஹேப்பியா இருக்கும். இப்ப நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன்ல, இத போய் நான் கிராஸ் அவுட் பண்ணும்போது எவ்வளோ ஹேப்பியா இருப்பேன் தெரியுமா? அந்த மாரி ஹேப்பியா இருங்க. அப்ப வந்து நீங்களே உங்கள வந்து ப்ரவுடா ஃபீல் பண்ணிக்கோங்க. வாவ்! ஐ கம்ப்ளீட்டட் மை டாஸ்க் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்கள ரிவார்ட் பண்ணுங்க. ஆ ஏதாவது கடையில போய் சாப்பிடுங்க. இல்ல ஏதாவது ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது வாங்குங்க. இந்த மாரி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு டாஸ்க்னாலும் அத வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இதே மாரியே வந்து டெய்லியுமே நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நெறைய டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகும். சம்டைம்ஸ் வென் யூ ஆர் டிமோட்டிவேட்டட், யூ ஹேவ் டூ கிவ் சம் பிரேக். பிகாஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்த அந்த இடத்துல இருந்தே பார்த்துட்டு இருப்போம். அதனால வந்து நமக்கு எல்லாமே தப்பா போற மாரி தெரியும் இல்லையா? அந்த டைம்ல வந்து ஒ அ பிரேக் எடுத்தோம்னா, ஒரு ஸ்டெப் பேக்வேர்ட் போயி, நாம வந்து எங்க தப்பு பண்ணோம்? என்ன பண்ணோம்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் கிடைக்கும். ஸோ வந்து ஆ நீங்க டிமோட்டிவேட் ஆகும்போது, இல்ல வந்து திங்ஸ் கோஸ் ராங் அப்படின்னு தெரியும்போது, ஜஸ்ட் நீங்க வந்து பிரேக் எடுங்க. உங்களுக்கு அந்த விஷயம் வந்து தப்பா போச்சு இல்லையா? அந்த தப்பா போன விஷயங்கள வந்து ஆ என்ன ஃபேக்ட் என்ன? அதோட ஃபேக்ட் என்ன? உண்மையாலுமே ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு பாருங்க. அந்த ஃபேக்ட் வந்து எப்படி மாறப்போறதில்ல. நீங்க அந்த பிரேக்ல இருந்தாலும் அதோட ஃபேக்ட் ஃபேக்ட் தான். பிரேக் இல்லைனாலும் அதோட ஃபேக்ட் ஃபேக்ட் தான். அந்த ஃபேக்ட் வந்து மாறாம இருக்கலாம். ஆனா நீங்க வந்து அந்த வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க அந்த ஃபேக்ட்ட பார்த்த கண்ணோட்டமும், நீங்க பிரேக்ல இருக்கும்போது அந்த ஃபேக்ட்ட பார்க்குற கண்ணோட்டமும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். அதனால நீங்க வந்து உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? அதோட ஃபேக்ட் என்ன? அத வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. 7த் ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா, நீங்க வந்து அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது எங்க மிஸ் ஆச்சு? என்ன ஆச்சுன்னா எனக்கு இதனால வந்து டிமோட்டிவேட்டடா இருக்கு.
இது எங்க மிஸ் ஆனுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வந்து யூ வில் கெட் பெட்டர். அந்த ஃப்ரெண்ட் நிஜமாலே உங்க நல்லதுக்காக சொல்றவங்களா இருக்கும். உங்களோட கோல் மாரியே சேம் டைப் ஆஃப் கோல் இருக்கா? உங்களோட ஃப்ரெண்டோ இல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது யூ போத் ஹேவ் டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ரைட்? அப்ப வந்து உங்களுக்கு உங்க டாஸ்க்க சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு கோச் ஹையர் பண்ணிக்கோங்க. அதுக்கு நெறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ரொம்ப நேரமா நான் வந்து பிரேக் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் பிரேக் எடுங்கங்கிற மாரியான ஸ்ட்ராட்டஜியே சொல்லலையா? யாரையாவது தேடுங்க, ஃபிரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த 9வது ஸ்ட்ராட்டஜி தான் டேக் அ பிரேக். இந்த பிரேக்ல வந்து தயவு செஞ்சு பிரேக் எடுங்க. அதாவது வீக்கெண்ட் வந்து ஒரு ஹால்ஃப் டேவோ இல்ல 1 டேவோ வந்து எங்கேயாவது போங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க சில்லா இருக்க மாதிரியான இடத்துக்கு போங்க. ஒரு பிரேக் எடுங்க. உங்களுக்கு நீங்களே வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க ஓகேவா? அப்படின்னு கேட்டுக்கோங்க. அ மோஸ்ட்லி வந்து உங்கள நீங்களே காயப்படுத்திக்க ட்ரை பண்ணாதீங்க. கோ ஈஸி யுவர்செல்ஃப். மத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நாமளே நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அத எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். என்கரேஜ் உங்களையே நீங்களே பண்ணிக்கோங்க. இட் வில் பூஸ்ட் யுவர் மோட்டிவேஷன் அப். பிரேக் எடுக்கிறதுலயே இந்த டெக்னிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டெக்னிக் என்னன்னா, டூ சம்திங் ஃபார் சம்ஒன் எல்ஸ். நாம வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது, நம்ம வந்து நம்மளோட டாஸ்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்றத கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதால நம்ம வந்து அவங்களோட டாஸ்க்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க யாருக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு பாருங்க. யாருக்காவது கிஃப்ட் அனுப்ப முடியுமா பாருங்க. யாருக்காவது தேங்க்ஸ் லெட்டர் அனுப்ப முடியுமா பாருங்க. இல்ல யாராவது அவங்க கோல் ரீச் பண்றதுக்கு உங்களால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. 12த் ஸ்ட்ராட்டஜி பிரேக் எடுக்கனாலே ஈஸியா எல்லாரும் சொல்ற ஸ்ட்ராட்டஜி எக்சர்சைஸ் தான். எக்சர்சைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஜிம் போங்க, என்னமோ பண்ணுங்க. நீங்க வந்து உங்க பாடியில ஃபோக்கஸ் பண்ணும்போது யுவர் மைண்ட் வில் பி ரிலாக்ஸ்ட். அந்த மாரி டைம்ல உங்களுக்கு மறுபடியும் உங்க மோட்டிவேஷன் ரீஸ்டோர் ஆகலாம். ஸோ உங்களுக்கு வந்து நெறைய பெரிய பெரிய வொர்க்ஸ் இருக்கு. நெறைய பெரிய பெரிய டாஸ்க் இருக்கு. அப்படி அ அதனால உங்களுக்கு வந்து ஓவர் டம்பா இருக்க மாரி ஃபீல் ஆகுது அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த மாரி டெக்னிக்ஸ். ஷார்ட் திங்ஸ் அவுட். ஷார்ட் திங்ஸ் அவுட். இதுல ஃபர்ஸ்ட் டெக்னிக்கே என்னன்னா, அதாவது 13த் ஸ்ட்ராட்டஜி டூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப் பேக் அப்படின்னு என்னன்னா, சார்ட் யுவர் வொரீஸ். இதுல என்னன்னா, உங்களுக்கு எது எதெல்லாம் காயப்படுத்துதோ, எது எதெல்லாம் ஹர்ட் ஆகுற மாரி இருக்கோ, எது எதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்ல எழுதி கேட்டகரைஸ் பண்ணுங்க. அண்டர் யுவர் கண்ட்ரோல், அண்டர் சம் கண்ட்ரோல், நாட் கண்ட்ரோல் அப்படின்ற மாரி 3 கேட்டகரி பண்ணுங்க. கண்ட்ரோல்ல வந்து எந்தெந்த வொரீஸ்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கோ, அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. சம் கண்ட்ரோல்ல எது எதெல்லாம் உங்கள பேஸ் பண்ணியும், உங்களை சார்ந்த மற்றவர்கள் இல்ல வந்து சிச்சுவேஷன பேஸ் பண்ணி இருக்கோ, அது இந்த வொரீஸ போடுங்க. நான் கண்ட்ரோல்ல உங்களோட கண்ட்ரோலே இல்ல. ஆனாலும் நீங்க வந்து வொரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அத போடுங்க. இதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த நான் கண்ட்ரோல் தான். ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதது. இந்த நான் கண்ட்ரோல்ல நீங்க வந்து எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சம் கண்ட்ரோல் இருக்குல்ல, சம் கண்ட்ரோல்ல வந்து உங்களால என்ன பண்ண முடியும்? எப்படி இத மாத்த முடியும்? அப்படின்னு பாருங்க. கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி, உங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டு அத ஈஸியா மாத்திடலாம். ஸோ அதுக்கான வேலைய பாருங்க. 14த் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீ அப் யுவர்செல்ஃப். ஒரு நாள்ல நீங்க பண்ண வேண்டிய டாஸ்க்ல எது எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் பண்ணாதீங்க. எது எதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமோ அதுவும் பண்ணாதீங்க. எது எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, உங்க கோல்க்கும் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவும் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணாம நீங்க வந்து ஒரு டேல வந்து ஒரு 5 டாஸ்க் இல்ல 4 டாஸ்க்காவது நீங்க வந்து உங்களுக்கு தேவையில்லாதது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அத நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கல்ல. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாரி ஃபீல் ஆகும். நீங்க வந்து கொஞ்சம் ஈஸியாவும் ஒர்க் முடியிற மாரியும் ஃபீல் ஆகும். உங்களோட டெஸ்க்க வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுங்க. தேவையில்லாத ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. சம் பேப்பர்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. டெஸ்க்க கிளீனா வச்சிருக்கிறதே உங்களுக்கு வந்து செம பீஸ்ஃபுல்லான மைண்ட குடுக்கும். அண்ட் வொர்க் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்ட தூண்டும். 16த் டீக்ளஸ்டர் யுவர் டிஜிட்டல் ஸ்பேஸ். டிஜிட்டல் ஸ்பேஸ்ன்னு என்ன சொல்றேன்னா, ஃபைல்ஸு ஏதாவது Instagram இப்படி டிஜிட்டலா வாட் இஸ் இன் யுவர் ஃபோன் ஆர் இன் யுவர் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா? அத வந்து எது எதெல்லாம் தேவையில்லாத ஃபைலோ டெலீட் பண்ணுங்க. எது எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து குரூப் பண்ணி ஒரே ஃபோல்டர்ல இல்ல வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. ட்ரை டூ கிளியர் யுவர் இமெயில்ஸ், அன்வான்டட் இமெயில்ஸ், அன்வான்டட் இன்பாக்ஸ், அன்வான்டட் மெயில்ஸ் இன் இன்பாக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. ஏதாவது தேவையில்லாத நியூஸ் லெட்டர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது தேவையில்லாத ஆப் உங்க ஃபோன்ல வச்சிருந்தீங்கன்னா, அதையும் வந்து டெலீட் பண்ணிட்டு. 17த் டெக்னிக்
டீக்ளட்டர் யுவர் ஹவுஸ். ஹவுஸ கிளீன் பண்றது ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லான விஷயம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம வீட்ல வீக்கெண்ட் ஆனாலே வந்து இந்த மாரி வீடு சுத்தம் பண்ற வேல தான் இருக்கும். ஸோ வந்து வீடு சுத்தம் பண்ணீங்கன்னா நல்லா ஃபீல் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மென்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அந்த எக்ஸைட்மென்ட் வந்து கொஞ்ச நாள் போக போக போயிருக்கும். அதனால தான் நீங்க வந்து ஆ சில விஷயங்கள்லாம் பண்ணாம இருப்பீங்களா இருக்கும். ஸோ வந்து மறுபடியும் நீங்க எப்படி எக்ஸைட் ஆகுறது? அந்த விஷயத்துக்காக மறுபடியும் எக்ஸைட் ஆனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் யுவர் மோட்டிவேஷன் பேக் ரைட்? ஸோ வந்து நம்ம எப்படி எக்ஸைட் ஆகுறது அப்படின்னு பார்ப்போம். டூ மோர் ஆஃப் வாட் யூ லவ். ஒரு நாள்ல உங்களுக்கு எவ்ளோ டாஸ்க் இருந்தாலும், அதுல ஏதோ ஒரு டாஸ்க்காவது நீங்க உங்களுக்கு புடிச்ச மாதிரியான டாஸ்க் இருக்கும்ல. அத பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சத ஒரு நாள்ல ஒண்ணாவது பண்ணீங்கன்னா, யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் எக்ஸைட்டட். 19த் ஸ்ட்ராட்டஜி ஆஸ்க் யுவர் செல்ஃப் வாட் எக்ஸைட்ஸ் யூ. உங்களுக்கு நிஜமாலே உங்களுக்கு எதுக்காக எக்ஸைட் ஆகுது அப்படின்னு தெரியலன்னா, உங்களுக்கு என்ன பண்ணா எக்ஸைட் ஆகும்? இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா எக்ஸைட் ஆயிடுவியா? அப்படின்னு நீங்களே கேளுங்க. இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்ல வந்து இந்த டேல வந்து அ பார்க் போனா நீ எக்ஸைட் ஆவியா? ஜிம் போனா எக்ஸைட் ஆவியா? அந்த மாரி வந்து நீங்களே கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். எதுல நீங்க எக்ஸைட் ஆகுறீங்களோ, அந்த ஒர்க் வந்து எனக்கு பண்ணுங்க. 20த் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஸ்டார்ட் அ நியூ அண்ட் எக்ஸைட்டிங் சேலஞ்ச். உங்களுக்கு வந்து நாம அடிக்கடி சொல்லியிருப்போம். நம்ம சேனல்லயே அதுக்கான வீடியோலாம் போட்டுருப்போம். கம்ஃபோர்ட் ஜோன்லருந்து அடிக்கடி வந்து வெளிய வந்தா தான் சம் திங்ஸ் நம்ம வந்து கத்துக்க முடியும் அப்டின்ட்டு. சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய விஷயமாவும் இருக்காது, ரியலிஸ்டிக்காவும் இருக்காது. ஆனாலும் நம்ம வந்து கிறுக்குத்தனமா பண்ணணும்னு நெனைப்போம் இல்லையா? அந்த மாரி விஷயங்களும் பண்ணுங்க. 21st ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, செலிப்ரேட் யுவர் அக்கம்ப்ளிஷ்மென்ட். ஒரு சீட் எடுத்துக்கோங்க. நீங்க இதுவரைக்கும் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? எது எதுக்கெல்லாம் நீங்க வந்து உங்களைய செலிப்ரேட் பண்ண மறந்திருக்கீங்க? எது எதுக்கெல்லாம் உங்கள ரெகக்னைஸ் பண்ணல. ஆனா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தோணுதோ, அது இது எல்லாத்தையும் எழுதிட்டு, நீங்க கண்டிப்பா உங்களோட பெர்சனல் ப்ராப்ளம் ஏதாவது சால்வ் பண்ணியிருப்பீங்க. இல்ல ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதையும் எழுதிட்டு அதுக்குமே நீங்க வந்து அது வந்து உங்கள இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணும். 20 செகண்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிரஸ் கிராட்டிட்யூட். நம்ம எப்பவுமே கிராட்டிட்யூடோட இருக்கணும். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும், இல்ல கிடைச்சிருச்சு அப்படின்னாலுமே நம்ம வந்து தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா, உங்களோட இந்த எக்ஸைட்மென்ட் வந்து மறுபடியும் கொண்டு வந்துரலாம். எக்ஸைட்மென்ட் வந்துருச்சுன்னா மறுபடியும் மோட்டிவேட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரே விஷயத்த பண்ணிட்டே இருக்கிறதால கூட உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகும். ஸோ வந்து ரீஇன்வென்ட் யுவர்செல்ஃப். 23rd ஸ்ட்ராட்டஜி மூவ் பியாண்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதாவது உங்களுக்கு ஸ்கேரியான விஷயம் பண்ணுங்க, கிரேசியான விஷயம் பண்ணுங்க, ஆ சேலஞ்சான ஒரு விஷயம் பண்ணுங்க, ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயம் வந்து நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா வந்து பண்ண மாட்டீங்கல்ல. அந்த மாதிரியான விஷயம் ஏதாவது இருந்தா பண்ணுங்க. ஏதாவது நியூவா ட்ரை பண்ணுங்க. 24த் ஸ்ட்ராட்டஜி வந்து மீட் நியூ பீப்பிள். நம்மளுக்கு வந்து எப்பவுமே இதுவரைக்கும் நம்மள பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இருப்பாங்கல்ல. அவங்க கிட்ட பேச அன்னோன் பெர்சன்ட்ட பேச வந்து கொஞ்சோண்டு பிடிக்கும். உங்களோட லைக் மைண்டட் பீப்பிள இந்த குரூப்ல வந்து நீங்க போய் ஆட் ஆயிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கான குரூப்ப நீங்களே கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுங்க. 25த் பிரேக் ஓல்ட் பேட்டர்ன்ஸ். டெய்லி பண்ணிட்டு இருக்கிறதையே பண்ணிட்டு இருக்காம, ஒரு நாள் வந்து டிஃபரெண்ட்டா ஏதாவது பண்ணுங்க. வெளிய போங்க. திடீர்னு வந்து பழைய ஃப்ரெண்ட் எதுக்காவது கால் பண்ணி பேசிட்டீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உங்களையே வந்து புதுசா பார்க்குற மாரி இருக்கும். ஸோ இந்த 25 ஸ்ட்ராட்டஜிஸையும் யூஸ் பண்ணி மோட்டிவேஷன திரும்ப கொண்டு வந்துரலாம். லெட்ஸ் சி இன் அனதர் வீடியோ.